ஹலோ குட்டி பாப்பாஸ், இன்னைக்கு என்ன பெட் டைம் ஸ்டோரி பார்க்கலாம்? ஃபாக்ஸ் கதை பார்க்கலாமா? இன்டெலிஜென்ட் ஃபாக்ஸ். ஓகேவா? ஒரு ஃபாரஸ்ட் இருந்துச்சாம். ஃபாரஸ்ட்டுக்கு கிங் என்ன சொல்லுவோம்? லைன் தானே சொல்லுவோம். அந்த லைனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சாம். அதனால அதுக்கு சாப்பாடு போய் வெளியில் தேடி அலைஞ்சு ஹண்ட் பண்ணி சாப்பிட முடியலையாம். அதனால அது ஒரு ஐடியா பண்ணிச்சான். என்ன பண்ணிச்சுன்னா, டெய்லி ஒரு அனிமல் வீட்டில் போய் ஹைட் அண்ட் சீக் மாதிரி ஹைட் பண்ணி ஒளிஞ்சுக்கணும். அப்போ சாயங்காலம் அந்த அனிமல்லாம் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும் இல்லையா? அப்போ அதை நல்லா அது மேலே பாஞ்சு அடித்து சாப்பிட்டுடணும். அப்படிதான் ஐடியா பண்ணுதான். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அனிமல் வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிட்டு காலையில் எல்லா அனிமலும் வெளியில் சாப்பாடு தேடுறதுக்கு போயிடும் இல்லையா? ஹண்டிங்க்கு போயிடும் இல்லையா? அப்போ போய் ஒளிஞ்சுக்குமா. சாயங்காலம் ரிட்டர்ன் வரப்ப அதை சாப்பிட்டுடுமா. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஃபாக்ஸோட வீட்டில் போய் ஒளிஞ்சிக்குதான். அந்த ஃபாக்ஸு சாயங்காலம் ரிட்டர்ன் வரப்போ நல்ல மழை பெஞ்சதுனால அதோட வீட்டு வாசலில் அனிமல் உள்ளுக்குள்ளே போன அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் தெரியுதான், காலடி சுவடு தெரியுதான். ஆனால் ரிட்டர்ன் போன மாதிரி தெரியலையா. ஃபாக்ஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட் இல்லையா, புத்திசாலி இல்லையா? அதனால அது உள்ளுக்குள்ளே ஏதோ அனிமல் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிச்சான். உடனே அது என்ன பண்ணுதான், என்னடா ஏதான ஐடியா பண்ணி கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சான் அதுக்கு. ஆஹா, நம்ம வீடு எப்போதும் யாருமே இல்லை காலியாக இருந்தால் கர்புர்னு சத்தம் போடுமே. இன்னைக்கு என்ன அமைதியாக இருக்கே, யாராவது வீட்டில் இருக்காங்களோ அப்படின்னு சத்தமாக யோசனை பண்ணுற மாதிரி சொல்லுதான். உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த லைனுக்கு அது காதில் விழுந்துச்சான். ஆஹா, நல்ல ஐடியா. அந்த எப்படி சத்தம் வரும்னு இந்த முட்டாள் அனிமலே நமக்கு சொல்லி கொடுத்துருச்சு. அதே மாதிரியே நம்மளும் சத்தம் போடுவோன்ட்டு உள்ளுக்குள்ளேருந்து கர்புர் அப்படின்னு சத்தம் போடுதான். அது யோசிக்கவே இல்லையா வீடு எப்படி சத்தம் போடுவோன்னு. அதுக்கு நல்ல பசியா அந்த அனிமல் உள்ளே வந்தால் சாப்பிட்றணுன்ட்டு டக்குன்னு அந்த மாதிரி சவுண்டு போட்டுச்சான். வெளியில் இருக்கிற நரிக்கு அது காதில் விழுந்த உடனே பிடிச்சிதான் ஓட்டம். அது அங்கே நிற்கவே இல்லை. இந்த லைன் உள்ளுக்குள்ளே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்குது. என்னடா நம்ம சவுண்டு போட்டது தப்போ, இன்னும் வரவே இல்லையே, வேற மாதிரி கத்தணுமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்குதான். வெளியில் பார்த்தா யாரையுமே காணுமா. ஏமாந்து போயிடுச்சான் அந்த லைனு. இதுலேருந்து என்ன தெரியுது? உழைச்சி சாப்பிடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி சாப்பிடணும். புத்திசாலியாக யோசிச்சா எந்த விதமான இக்கட்லேருந்தும் நாம் வெளியில் வந்துடலாம். நல்லா இருக்க கதை? எவ்வளோ அழகாக யோசிச்சு ஜெயிச்சிருச்சுல்ல அந்த ஃபாக்ஸு, தப்பிச்சிருச்சுல்ல? ஓகே குட்டீஸ், நாளைக்கு வேறு ஒரு ஸ்டோரியோட உங்களை பெட் டைம் ஸ்டோரிஸில் பார்க்கலாம். பாய் பாய், குட் நைட்.